வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் எங்களோடு முல்லமதி அவர்கள் இணைந்து கொள்கின்றார். விடுதலை புலிகளுடைய வேர்கள் புலனாய்வு பிரிவின் முக்கியஸ்தர் மற்றும் விடுதலை புலிகளின் தற்போதைய சிந்தனையாளர், பேச்சாளராக இருக்கின்றார். வணக்கம் முல்லமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. தமிழரசு கட்சிக்கு பின்னால நாங்கள் இபிஆர்எல்எஃப், டெலோ ஆகிய இயக்கங்களை இணைச்சு மற்றது இபிடிபியில இருந்து யாராவது விரும்பினா அதுக்குள்ள போய் நின்று செயற்படக்கூடியவர்கள் அங்கலகார் மாதிரி நின்றா எங்களுக்கு கண்டுகொள்ள மாட்டோம். கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருந்தோம். சைக்கிள் கட்சி எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் கூட்டணி தமிழர் விடுதலை கூட்டணியை மீண்டும் வலுப்படுத்தினோம். கூட்டணி என்ற பேர்ல வலுப்படுத்தினோம். இந்த பாராளுமன்ற அரசியலுக்குள் விடுதலை புலிகள் வேண்டாம். ஆகவே விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை அப்படியே சைலண்ட் ஆக்கி போட்டு அந்த குறிப்பான சம்பவம் ஏன் நடந்தது? ஏன் விடுதலை புலிகள் தங்களுடைய அரசியல் கட்சியை முன்னிறுத்தாமல் இந்த வாடகை கட்சியை பிடிக்கணும்? விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை தலைமையில் தான் கூட்டமைப்பு இனிமேல் செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனை விடுதலை புலிகளின் தலைமைக்கு ஒரு முறைக்கு 100 முறை சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை என்றதுக்கு விளக்கம் கேட்கின்ற இடத்தில் நான் இருக்கவும் இல்லை. அவர்கள் எங்களுக்கு அதை சொன்னார். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. அதை அவர்கள் அன்றைக்கு செய்திருப்பார்களாக இருந்தால் 2009 போய் விடுதலை புலிகளின் அரசியல் துறை சரணடைந்த பொழுது அவர்களை பாதுகாப்பாக போய் கூட்டிக் கொண்டு வந்து விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை ஒரு சக்தி மிக்க சாம்ராஜ்யமாக்கி இந்த ஏனைய இயக்கத்தை இருந்து அரசியல் செய்கிறவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கடா தம்பி மாதிரி அண்ணன் மாதிரி அடிபட்டம் குத்துப்பட்டம் எல்லாம் விடுதலைக்காக முடிஞ்சது போட்டு வாங்க, எல்லாம் இந்த புள்ளியோட போட்டும், நீங்கள் செய்த சரி போல நாங்கள் செய்த சரி போல எல்லாம் முடியட்டும் போங்க. உங்க சுரேஷ் பிரேமச்சந்திரனை கூப்பிட்டு தலைவர் விவகாரம் ஒன்றா சாப்பிட்டு சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன பிறகு பொடிக்கல் தப்பா நினைச்சு ஒரு மாதிரி சிந்திக்க துவங்கிடுவாங்கன்னு போட்டு இந்த கையை கொண்டு எங்க அளவு தெரியா கிடக்கணும் அவங்களுக்கு ஒரு கதை சொன்ன மாதிரி தான் சில விஷயங்கள் அரசியல்ல செய்யும். அப்ப அது நடந்திருக்கும். அதை அவர்கள் செய்ய தவறியதன் விளைவுதான் முள்ளிவாய்க்கால சரணடைய வந்த புலிகளை தலையீடுகளை விரும்பினால் வச்சுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வாசகத்தை பசில் ராஜபக்சவுக்கு சம்பந்தம் சொல்லி பசில் இலங்கை ராணுவம் அரசியல் துறையினரை சுட்டுக் கொண்டது. அதுக்கு இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அது பசில் ராஜபக்ச நேரடியாக சம்பந்தனிடம், சென்னையில் இருந்த சம்பந்தனிடம் கேட்டார். அரசியல் துறையினர் சரணடைய முன் வருகிறார்கள், என்ன நினைக்கிறீர்கள் சம்பந்தனிடம் போது தலையீடுகளை விரும்பினால் வச்சுக்கொள்ளும். தங்கள் அரசியலுக்கு இவர்கள் தலையீடுகள் என்றதால சிங்களத்துக்கு தலையீடுகள் தேவையாண்டு கேட்டு விட்டார்கள். முடிஞ்சது. இதைத்தான் அவர்கள் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா முலமதி? என்னென்றால் இப்ப விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை உருவாக்கி இருந்தால் ஏனைய கட்சிகளை நீங்கள் தடை செய்திருக்கணும் அல்லது அவர்களையும் சுட்டு தள்ளி இருக்கணும். இல்ல இல்ல அப்ப விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை உள்ளடக்கி கூட்டமைப்பை நாங்க உருவாக்கி இருக்கு. கூட்டமைப்பாக எல்லா இயக்கத்தையும் இணைக்க சொல்லுதானே அந்த தீர்மானம் 87 இருந்தும் 90 அதான் வலியுறுத்தப்பட்டது. விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை மையப்படுத்தி நீங்கள் இந்த வெள்ள வேட்டி அரசியலையும் மற்றது இந்த முன்னாள் இயக்கங்கள் ஜனநாயக வழிக்கு வந்தவர்களையும் ஒரு அணியில சேருங்கோ. சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் இல்ல, துரோகிகள் உருவாக மாட்டார்கள். அப்படி இலங்கை படத்தில் இருக்கிறவர்கள் 100% துரோகிகள் மக்களுக்கு தெரியும், போட்டு தள்ளுங்கோ. விடுதலை புலிகளின் மக்கள் முன்னணிக்கு வந்து இல்ல அவர்களுடைய அமைப்புகளாக இருப்பார்கள். ஆனால் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை உள்ளடக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கும். விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியின் தலைவர் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருப்பார். அப்ப அதை புலிகள் சர்வதேச மத்தியத்தை வாழ வைக்க நாங்கள் சொல்லலாம். அப்படி நாங்கள் கொடுக்க முடியாது, சம்பந்தம் கொடுக்கலாம். இந்த ஆனந்த சங்கரி ஓடி போய் சர்வதேச பத்திரிகை ஊடகங்கள்ல போய் விடுதலை புலிகளை தமிழர்களின் பேராளர்களாக ஏற்கலான்னு சொல்லி ஒரு அறிவித்தல் தன்னை தலைவனாக்கல் என்றதுக்கா. அப்ப அந்த அறிவிப்பு நடந்ததையோட சிவராம் சொன்னவர் இதை சரியான சந்தர்ப்பமாக பயன்படுத்தி சொல்லு விடுதலை புலிகள் மக்கள் முன்னணிக்கு தான் அரசியல். நீங்கள் எல்லாரும் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணிக்கு கீழே வந்து கூட்டணியா இருக்க விரும்புறீங்களா இல்லையான்றதை கேளுங்கன்னு சொல்லி சொன்னார். அந்த இடத்துல வச்சு அதை செய்திருந்தால் கூட நாங்கள் சொல்லலாம், நாங்க ஒண்ணும் செய்யலாம். நாங்கள் சொல்லலாம், சொல்ற இடத்துல நாங்கள் இருந்தோம். பார்த்து சொல்றதுதான் எங்கட வேலை, கேட்டு சொல்றது, அறிஞ்சு சொல்றது, சிந்திச்சு சொல்றதுதான் எங்கட வேலை. ஏனென்றால் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் தலைவரோட இருந்த போராளிகளுக்கும் கால நேரமும் இல்லை. அவர்கள் இருக்கிற இடமும் ஒரு குகை. அவர்கள் எதிரிகள் எந்த இடத்துல எங்களை அழிப்பார்கள் என்று தெரியாத 2 கொண்டு உரிமை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்ணா காதா மூக்கா மூளையாகத்தான் எங்களை போன்றவர்களை வெளியில வச்சிருந்தார்கள். நாங்கள் கண்ணுகள் காதுகள் மூக்கள் வாயலையா, எந்த கண் சொல்றதை இந்த மூளை கேட்குது, எந்த காது சொல்றதை கேட்குதோ, வாய் சொல்றதை கேட்குதோ. வாய் மூளைக்கு இருந்து வர்றது சொல்லுது, அவ்வளவு சிந்தனையில இருந்து வர்றது வெளியில விடுது. அது தண்ட வேலையை செய்யுது. இந்த முகத்துல இருக்கிற எல்லாம் என்னென்ன செய்யுதோ இதைத்தான் நாங்கள் செய்து. நாங்கள் ஆனால் மூளை இருக்கല്ലോ, அது விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைமையோடு சேர்ந்திருந்தவர்கள். தலைவர் கூட பல விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுவார். தலைவருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வேண்டாம். அதாவது 90ஆம் ஆண்டு போய் இந்த சிவராமனுடைய ஆலோசனையை கேட்டு சின்னவன் ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது, பிரபாகரன் தான் எல்லாம் செய்கிறார். ஆனா நீங்கள் திருப்பி பல தடவையும் சொல்றீங்க அது ஒரு
ஒரு குழுதான் முடிவெடுக்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. தலைவர் பிரபாகரன் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை கடைபிடித்தார். அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தின் நிலைப்பாட்டை கடைபிடித்தார். நீங்கள் ஒரு விடயத்தை பற்றி கலந்துரையாடும் பொழுது ஒரு சரியான முடிவுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள் நீங்கள் வரையில்லை என்றால் அவர் அந்த முடிவை சொல்லு. அதாவது ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்பொழுது நாங்கள் பிரேமதாசாவோட பேச போகணும். நாங்கள் 6ஆம் திருத்த சட்டத்துக்குள்ளே ஒரு அரசியல் கட்சியை பதிவு செய்ய வேணும். அந்த அரசியல் கட்சிக்கான அத்தனை அம்சங்களும் தேவை. இதுக்கு பொறுப்பாகவும் தலைமையாகவும் ஒரு ஆள் போகணும். ஆற போடுறது நீங்களே இப்போ தலைவரா இருங்கோ என்று தமிழேந்தி சொன்னாராம். பேரே சொல்றேன், நான் அறிஞ்சது, எனக்கு தெரியாது. தமிழேந்தி சொன்னா நீங்களே தலைவரா போகும். தமிழேந்தியோ யார் சொன்னதோ இல்லையா, நான் எனக்கு அப்ப தலைவர் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணிக்கு தலைவரா போனா விடுதலை புலிகள் இயக்கத்தின் அது என்ன பைத்திய காலத்தனமா இல்லை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப தலைவருக்கு தெரியுது இவர்கள் என்ன தவிர இன்னொரு தடவை காட்டவும் மாட்டார்கள், நான் போறேன் ஒரு தடவை எழும்பவும் மாட்டார்கள். இவர்கள் ஆளையால் பார்த்து கொண்டு என்ன நேரத்தை மினக்கடுத்துறார்கள். தலைவர் எழுப்பி சொன்னாராம், மாத்தையாத பாக்குறாராம். இல்லையவனாவது வந்து சொல்லுங்க, இந்த மத்திய உள்ள இருந்தவன் இல்ல விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவன் சொல்றவன் இவனையாவது வந்து இதை மறக்க சொல்லுங்க. எனக்கு இது சொன்னது மாத்தியா, நான் போயிடலாப்பா. தலைவர் கேட்டுக்கொண்டிருந்து இவங்க திருப்பி ஆளாளு கொண்டு சொல்லிக் கொண்டிருக்க. அவர் எழுப்பி சொன்னார், மாத்தையாத பாக்குறான்னு சொல்லிவிட்டு அவர் போட்டார். நான் என்னடா செய்யறது? அவர் சொன்ன அப்புறம் நான் என்ன செய்யலும், மக்கள் முன்னணிக்கு தலைவரா போய் நிக்கிறேன்டாப்பா. நான் சொன்னேன், நீ மக்கள் முன்னணிக்கு தலைவர், இப்ப விடுதலை புலிகளின் பிரதி தலைவரும் இல்ல, உன்னை பிடிச்சி பொட்டமா சிறையில போட போறான். இப்படி சத்தியமா சொன்னான் மாத்திருக்கு. 89ஆம் ஆண்டு அக்டோபர் 9 அன்னைக்கு இருந்த அதுக்கு புறான மட்டக்களப்பு போறேன். நான் நேரம் சொன்னேன், நின்னுத்துக்கப்பா இந்த பொறுப்பை போய் வாங்கி இவரை ஓரம் கட்டுறதுக்கு தான் அதை செய்தார். தலைவருக்கு ஏதாவது நடந்தா இயக்கத்தை நடத்த வேண்டியது நீ போய் இலங்கை அரசாங்கத்தின் 6வது திருத்த சட்டத்துக்குள்ள கட்சி தலைவராக நாங்கள் என்ன செய்யறது? நீங்கள் ஒரு கடிபட்டு கொண்டிருக்க அந்த அளம்பி மாத்தியா பொறுப்பை பாக்குறாங்க, நீ சொல்ல வேண்டிய அளம்பி இன்னொரு தலை பாடுற பொறுப்பாண்டு அவன்கிட்ட கொடுக்குற நீ அதையும் தூக்கி தலையில வச்சான மாத்தியர் வேலை பார்த்தேன். மாத்தியர் கடைசி காலத்துல என்ன 1000 முறை நினைச்சிருப்பேன். அது கிட்டத்தட்ட ஒரு டீப்ரமோஷன் மாதிரி தான். பிரதி தலைவர்ல இருந்து விடுதலை புலிகளின் முன்னணிக்கு பொறுப்பா வாரது ஒரு டீப்ரமோஷன் மாதிரி. இல்ல தலைவர் அதுல எந்த வஞ்சகமாயும் சிந்திக்க இல்லை. இவர்கள் ஒருவரை அந்த விடுதலை புலிகள் மக்கள் முன்னணிக்கு ஒருவரை தலைவர் காட்டக்கூடிய இடத்துல இருந்தது மாத்தியாவுக்கு அடுத்து 3வது நாளை காட்டுறதுக்கு தலைவர் இருக்கே இல்லை அந்த நேரம். இப்ப தலைவர் என்ன செய்தார், இவர்கள் ஒரு ஆளை காட்ட தவறினார்கள். யாரையாவது காட்டிக்கலாம், பாலகுமாரனையும் யாரையும் கரமேர் இருந்தவர்கள். பாலகுமார் நல்ல சாய்ஸா இருந்திருக்கும். பாலகுமாரன் மட்டும் இல்லையா, கனவேர் இருந்தவங்க காக்காண்டு இருந்தவர், கன மூத்த போராளி ஜோன் பாத்திரோட எவ்வளவோ போராளிகள் மூத்த போராளிகள் இருந்தவங்க, அரசியல் துறையோட இருந்தவங்க எவ்வளவோ பேர் இருந்தவங்க. தலைவனா இருக்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு போராளியை பிடிச்சி இருத்தி விடுங்க. இருத்தி விடுறதுக்கு அதை சொல்ல வேண்டிய இடத்துல மாத்தியாதான் இருந்தது. மத்திய குழுல கனவேர் இருக்கே இல்லை, அந்த தலைவர் பொறுப்புல இருக்க வேண்டியவங்க இருக்கே இல்லை. அப்ப மத்திய உள்ள இருந்து நீங்க காய்ச்ச நீங்கள் அந்த சந்திப்பில கலந்து கொள்ளக்கூடியவர்களாக கலந்து கொண்டவர்கள் நீங்கள் என்ன செய்திருக்கணும், கரிகாலனுக்கு பொருத்தமானவரே கரிகாலனை பிடிச்சு போட்டு விடுவோம் சொல்லி இருக்கலாம். கிழக்கு மாகாணத்திலே ஒருவன் இருந்திருக்கலாம், அதாவது மன்னார்ல இருந்து ஒருவன் இருந்திருக்கலாம். சுரேஷ் இருந்தார், சுரேஷை பிடிச்சு போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதாவது ரூபனை பிடிச்சு போடுங்களா பாடு சொல்லியிருக்கலாம். திருவோணமலைக்கு பொறுப்பா அரசியல் துறைக்கு பொறுப்பா இருந்தார் ரூபன் இருந்தார். அல்லாட்டி யாரும் ஒரு தானே காட்டிருக்கலாம். இதை காட்ட வேண்டிய இடத்துல இருந்தது மாத்தியா. அவ்வளவு ஸ்பீடா சிந்திக்க மாட்டார். இதுதான் உண்மை. மாத்தியா இப்படி என்ற நிலையில சிந்திக்கிற ஆள் கிடையாது. அவர் உண்ட கேட்டு இப்படியே போய்கொண்டிருக்காரு. அவருக்கு சிந்தனை அவரை தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் இது தெரியும். கேட்ட கல்விக்கு சொன்னவர்களுக்கு உடனே பார்த்து சொல்ற ஆள் கிடையாது. தெரிஞ்ச எல்லாத்துக்கும் மட்டும் இல்ல, முக்கியமான சொல்ல மாட்டேன். அப்ப தலைவரே சொல்லி போட்டாரு, நான் என்ன ரெண்டு யோசிச்சு விட்டார். இவர் அதுக்கு அங்கால சிந்திக்க இல்லை. இவர் சிந்திச்சிருப்பாரா இருந்தா எங்களுடைய விடுதலை போராட்ட இயக்கத்தின் வரலாறே வேறையா போயிருக்கு. ஐயா, இந்திய ராணுவ பிரிகேடியர் மாங்குளத்துல கூப்பிட்டு சொல்லி போனாரு, ஐயா நான் இந்த மண்ணை விட்டு போறதுக்கு இடையில கிரேசி என்றவனையும் மாத்தியாவையும் கொன்று போட்டுதான் போவேன்டா. ஒட்டு சுட்டான் முல்லைத்தீவு வீதியில் ஓட்டு ஃபேக்டரிக்கு கிட்ட மானுரிவி பாலத்துக்குள்ள வச்சு டேங்குக்கு குண்டு வச்சது தங்கேஷ், மங்களதாஸ் என்ற தங்கேஷ், முல்லைத்தீவு மாவட்ட ராணுவ தளபதியா இருந்தவன். இந்த தங்கேஷ் என்ற படியன் என்ன அளம்பில் படியன். இந்திய ராணுவம் சபதம் எடுத்தது. ரேடியோல வந்து சொல்றவங்க நான் ஒட்டு கேட்கிறேன். ரேடியோல வந்து சொல்லுவாங்க தங்கேசன் நாங்கள் கொல்லுவோம். எப்ப கொலை செய்தவங்க தங்கேசனை தெரியுமோ? பிரேமதாசாவோட புலிகள் பேசுகிறார்கள். இந்திய படைகளுக்கும் புலிகளுக்குமான சண்டை நின்று எடுத்து சும்மா அவங்க சுத்தி கொண்டு தெரிகிற நேரம் சும்மா எதிரில் வந்த தங்கேசனை மறைச்சு நீங்க யாரு கேட்டவோ தங்கேசன் உடனே சுட்டு விட்டான். எல்லாம் சுட்டுக்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த இடத்துல தங்கேசனையே சுட்ட இடத்துல தங்கேஷ் பெறாமல் வேற 2 போராளிகள் வந்திருந்தால் அன்றைக்கு ஒரு கர்நாடக அணியாக்கள் வீட்டுல நிதி பொறுப்பா இருந்த நந்தனும் நானும் தங்கேஷன் ஒரு படிக்கணும் 4 பேரும் தான் அந்த கர்நாடக அணி வீட்டுல விடிய காத்தாரு. இவங்க அங்க இலக்களுக்கு முதல் போட்டாங்க, நாங்கள் புறக போனாங்க. 4 பேரும் தேத்தண்ணி வச்சு வந்ததால் குடிச்சிட்டு நானும் நந்தனும் அங்கால் பக்கமா போறோம். எங்க நாங்கள் உடுப்புக்குள பக்கம் போறோம், அங்கால போறோம். இவங்க 2 பேரும் இந்தியால வராங்க. அவன் சைக்கிள் ஏற்றி கொண்டு போறான் தங்கேஷன். கொஞ்ச நேரத்துல படி கேட்குது தங்கேஷன் தண்டாடிச்சுட்டாங்கன்னு சொல்லி நாங்க கதைக்கிறோம். அவர்கள் ஒரு விடுதலை புலிகளின் மாவட்ட ராணுவ தளபதியா இருந்தவருக்கு தெரிஞ்சிருக்கத்தானே வேணும் தான் ஒரு முக்கியமான குறியா இருக்கிறேன் என்றது இல்லையோ? இதுதான் ஐயா எங்கட போராளிகள் இந்த ஈரான் தளபதிகள் செய்கிற இதே தவறு எங்கடையாக்கள் செய்தவை ஐயா. அதாவது
கிள்ளச்சியில வந்து நகரத்துக்கு பக்கத்துல இருந்தாலும் பட்டம் 2005 ஆண்டு என்ன சந்திக்கிறேன். நான் கண்ட என்ன இதுல வந்திருக்கிறேன் சொல்லி எனக்கு படபடக்குது. இந்த என்ன இதுல வந்திருக்கேன். அந்த பற்றி கவலையே இல்லை. இருக்கும் மேல செயல்படுவோம். செத்தா வீரச்சாவு மாவீரன் சொல்லி போடுவாங்க. அந்த மேல சிந்திக்கிற லெவலில் இருந்தாங்க ஐயா எல்லாரும். நான் திரும்ப உங்க எல்லாருக்கும் சொல்றது, இங்க பொறுப்பாளர் எல்லாமே சும்மா வராது. எல்லார்ட்டையும் பொறுப்பா கொடுக்க இயலாது. இந்த கண்ணாடி சந்திரனை அரசியல் துறையில இருந்து தூக்கி கொண்டு போய் சண்டைக்கு விட்டாங்களே. ஏன் நான் போய் எங்க பனிக்கன் நீராவில பொடிகளுக்கு பார்த்தா சந்திரன் ஒரு சிலிப்பக்கட்டையில இப்படி இருக்குது. நான் பின்னால போய் தோல்ல திரும்பிக்குது. இங்க இருந்து வந்த நீங்கள் கேட்டேன். எல்லாரும் சண்டைக்கு போத்தானே வேணும். அந்த சண்டையில ஏடுப்புகளை வழிபட்டு பேரலைஸ் சந்திரன் வீரச்சாவடைகளுக்கு 4 நாளைக்கு முதல் பலாயில காயப்பட்ட ஒரு படிக்கனை ஏற்றி கொண்டு தெல்லிப்பள ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அங்க சந்திரன் ஒரு தள்ளி கொண்டு வர வண்டலுக்குள்ள இருந்து போக்மன்ல பாட்டு கேட்டு கொண்டு வருது. என்ன கண்டு 6 ஒரு 3 பார்த்தா சிரிக்க பல்லில பிடிச்சது சந்திரன். பார்த்தா எலி குஞ்சு மாதிரி பள்ளி குஞ்சு மாதிரி வந்துடுது சந்திரன். அரசியல் துறையில வன்னி மாவட்டத்துல கோல வச்சு கொண்டு வந்தோம். இப்படி சம்பவங்களுக்கு நடந்தது. சோ நாங்க விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த தமிழரசு கட்சி மீதான எங்களுடைய அதிருப்தியும் விரக்தியும் வேதனையும் இந்த புள்ளியில் இருந்து முன்னோக்கி செல்வதற்கு இவர்களோடு சேர்ந்து செயல்பட முடியாமல் இருக்கிறதுக்குமான உண்மையான காரணம், நாங்கள் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில கூட்டமைப்பின் தலைமைத்துவத்தை தமிழரசு கட்சியிட்ட கொடுத்தாங்க. அப்படி கூட்டமைப்பின் தலைமையை எடுத்த தமிழரசு கட்சி எஞ்சிய போராளிகளை பாதுகாக்க தவறியது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைத்தது. கட்சியின் புதிய தலைவரை நீதிமன்றத்தில் முடக்கியது. பொது வேட்பாளரை பகிரங்கமாக நிராகரித்தது. பொது வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி 2.5 லட்சம் மக்களின் வாக்குகளை பெற்ற அரியநேத்திரனை கட்சியில் இருந்து நீக்கியது. இவர்கள் செய்த இத்தனை செயல்களும் எங்களுடைய இனத்துக்கு இவர்கள் செய்த மன்னிக்க முடியாத துரோகம். இந்த துரோகத்தை இவர்கள் செய்யும் போது அரியநேத்திரனை கட்சியின் பொது வேட்பாளராக அந்த தேர்தலில் ஈடுபட்ட EPRLF ஜனநாயக போராளிகள் பிளாட் ஸ்ரீகாந்தா குழுவினர் இவர்கள் 4 பேரும் சப்பின கரும்பு சாறு மாதிரி அந்த பொது வேட்பாளரையும் குப்பையில வீசினாங்கள். பொது வேட்பாளருக்கு வாக்களித்த 2.5 லட்சம் மக்களினுடைய இந்த விடுதலை பற்றையும் குப்பையில வீசினாங்கள். அப்ப எனக்கு என்னன்னா, விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியை உருவாக்கல தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் உருவாக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு புலிகளோ பிரபாகரனோ தலைவராக இருக்கல, அது சம்பந்தம் தான் தலைவராக இருந்தது. அந்த காலகட்டத்துல உங்கள்கிட்ட ஆயுதம் இருந்ததால நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்டுச்சு. தமிழ் புத்திஜீவிகள் சமூகத்திலும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சமூகத்திலும் இருந்து வழங்கப்பட்ட ஆலோசனைகள்ல நீங்கள் மட்டும்தான் இங்க புனிதர்கள் என்று நினைச்சு கொண்டிருக்காதேங்கோ. தலைவர் பிரபாகரனும் அவரோட நிக்கிற நீங்கள் மட்டும்தான் இங்க புனிதர்களே, மற்ற தமிழர்கள் எல்லாரும் துரோகிகளே அப்படியே நினைக்கிறீர்கள். அவையத்தையும் சந்தர்ப்பத்தை கொடுங்கோ. அவை துரோகம் செய்தா மக்கள் செருப்பால் அடிக்கட்டும். இதைத்தான் அவை சொன்னது. தலைவர் பிரபாகரன் நான் அந்த இடையில சொன்ன அவர்கிட்ட 90ஆம் ஆண்டு சிவராம் சொன்ன கதையை போய் தலைவர் பிரபாகரன் எங்க வடமராட்சியில நெல்லியடியில எங்கேயோ தலைவர் கேட்கல போய் சந்திச்சு இப்படி சொல்றார்கள் என்று சொல்லி சொன்ன பொழுது துரோகிகளுக்கு எல்லாம் கூப்பிட்டு கதையை போட்டு விட்டுட்டு இங்க இருந்து என்ன பொறியல் நீங்கள் என்று கேட்டார். அவர் தலைவராக கேட்ட கேள்வி. துரோகிகளுக்கு எல்லாம் கதையை போட்டு பாராளுமன்றத்துல இருத்தி போட்டு இங்க வந்திருந்து இங்க நீங்கள் இருந்து என்ன செய்ய போறீர்கள், இங்க நீங்கள் இருந்து என்ன போறீர்கள் விடுதலை புலிகள், நான் தலைவர் என்ன பண்ணுவோம், நீங்கள் இருந்து என்ன போறீர்கள், அவங்க எல்லாம் இப்ப கட்சி தலைவர்கள், அவங்க எல்லாம் தமிழர்களின் பிரதிநிதிகள், நீங்கள் அவங்களை சேர்த்து கூட்டமைப்பை உருவாக்கி அவங்களுக்கு தமிழ் மக்களை வாக்களிக்க சொல்லி தமிழர்களின் பிரதிநிதிகள் வந்து பாராளுமன்றத்துல கொண்டு இருத்தி விட்டுட்டு இங்க இருந்து நீங்கள் என்ன செய்ய போறீர்கள். இதுக்கு ஒரு உதாரணம். மக்களின் பிரதிநிதி என்ற வகையில தானே 85ஆம் ஆண்டு தீம்பு பேச்சுவார்த்தைக்கான உடன்பாட்டை ஜெயவர்த்தனாவோட உடன்பாட்டுக்கு முன் வந்ததால இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி, அப்ப பிரதமர் இல்லைன்னு நினைக்கிறேன், அமைச்சரவைதான் இருந்தவர், இன்னொரு ஞாபகம் இல்லை, இந்த ராஜீவ் காந்தி அவர்கள் எல்லா இயக்கத்தின் களத்தையும் பிடிச்சு தள்ளினவர். எல்லாரும் திமுக போங்க போய் பேசுங்க. அங்க போய் தானே ஸ்ரீவார்த்தனத்துக்கு தலைவர் பிரபாகரன் சொன்னவர், சொல்றாப்பா சொல்லு, இந்த ஆள் என்ன, இந்த ஆள் சொல்றதை நாங்கள் கேட்டுக்கொண்டு போறோம், நாங்கள் இங்க வந்து நாங்கள் துவக்க தூக்கினாங்க. ஒரு சரியான தீர்வை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். இந்த ஆளை விட்டா இந்த ஆள் என்ன தமிழ்ல சொல்லி போட்டு மாவட்ட ஆட்சி அதிகார சபையை ஏற்றுக்கொண்டவங்க இன்றைக்கு வந்து கிராமாபிவிருத்தியை ஏற்றுக்கொண்டுருவாங்க, நாங்களும் இங்க இருந்து போக வேண்டி வரும் சொல்லிடாப்பான்னு சொல்லி தலைவர் சொல்லி தானே ஸ்ரீவார்த்தனன் சொன்னது. அப்ப அது தலைவருக்கு தெரிகின்றாரு. அப்ப தலைவர் மாத்தியா என்ன மாத்தியா வந்து பேக்கதாச்சும் நினைக்கிறாய். ஒட்டுக்குழுக்களுக்கும் வெள்ளவாட்டிக்காரருக்கும் கதையை போட்டு நிறுத்தி போட்டு நீங்கள் இங்க இருந்து என்ன போறீங்க தலைவர் ஒன்றைய துறைஞ்சு போட்டு மாத்தியான வந்து என்ன கேட்டாட்டு தலைவர் இப்படி கேட்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன் அவருடைய கேள்வியிலும் சரி நியாயம் இருக்குது. அப்ப இதுக்கு ஒரு பாதுகாப்பு பொறிமுறையை நாங்கள் உருவாக்கணும். அப்ப இதை பற்றி நாங்கள் கேட்போம் கொண்டு போட்டு தான் சிவராம் உட்பட்ட எல்லாரோடையும் நாங்க காய்ச்சினாங்க. காய்ச்ச போது அதே அதுக்கு பேருந்து வேற விளக்கங்கள் சொன்னவே 90ஆம் ஆண்டு வேற விளக்கங்கள் சொல்லி அந்த விளக்கமும் தலைவருக்கு போக இந்த சர்வதேச மத்தியஸ்தத்துடனான பேச்சுவார்த்தை வேற, இவர்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல கட்டி வச்சு கொண்டு பேச போகணும்ன்றதால இந்த கூட்டணியை திருப்பி கட்டமைக்கிறதுக்கு வருகிறார். அப்ப அதுலதான் இவங்க கருணாவோடும் பேச வச்சுக்கிறாங்க. எல்லா தரப்புகளோடையும் கதைச்சு இது ஒரு மாதிரி நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சிச்சுதான் கருணாவும் சொல்லி கொண்டிருக்கிறான். நான் தான் கூட்டணியை உருவாக்கினான், கூட்டமைப்பை உருவாக்கினாங்க.
இவர் இங்க உருவாக்கிறது 87ஆம் ஆண்டுல இருந்து துவங்கி 2002 வந்து அவர் ஒன்று சொல்லி கட்டி விடும் கொண்டு போட்டு என்ன சொன்னவர் கடைசியாயின் தலைவர் சொன்னது என்ன கடைசியாயின் தலைவர் சொன்ன விஷயம் தமிழ் செல்வர்களுக்கு பாலாண்ணைக்கு இதுக்காக பனிஷ்மெண்ட் கூட கொடுத்தவர் என்று அறிஞ்சிருக்கிறேன் தேவையில்லா கதை நான் மேலோகமா கலைக்க விரும்பல பாலாண்ணையும் போய் இதை பற்றி இதை செய்யத்தான் வேணும் சொல்லி தலைவருக்கு சொன்ன போது தலைவர் சொன்னதாம் கதிரையை போட்டு இருத்தி போட்டு நீங்க எல்லாரும் கோமணம் இல்லாமல் கோவணத்தை ஊஞ்சி தலையில சுத்தி கொண்டு போங்க ஸ்ரீலங்கால அதுதானே கடைசியா செய்த நீங்கள் தலைவர் தானே அந்த முடிவு எடுத்தவர் ஐயா தேசிய கூட்டமைப்பை உருவாக்குற முடிவு தலைவர் தானே எடுத்தவர் திரும்ப திரும்ப சொல்றோம் தலைவர் இயக்கத்தின் தலைவர் நீங்கள் ஒரு நிழல் அரசாங்கத்தை உருவாக்கி போட்டீங்க நிழல் அரசாங்கத்துக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கணும் பண்றீங்க இயக்கத்தை விரிவுபடுத்திட்டே பண்றீங்க இயக்கத்தின் நிர்வாகம் இயக்கத்துக்கு நிர்வாக சுதந்திரம் போன பண்றீங்க எல்லாம் கேட்கிறீங்க இல்ல இப்படி செய்யணும் தலைவர் தர்வாதிகாரி என்றீங்க போய் தேசிய தலைவர் என்று பட்டமாக கொடுத்தது தலைவருக்கு தலைவரை கேட்டவர் தேசிய தலைவர் தான் நான் தான் தேசிய தலைவர் சாகவாரம் பெற்றோர் சொன்னவர் தலைவர் அது என்ன சொன்னவர் நான் இந்த போராட்டத்தை முடிய நான் போரில் பாதிக்கப்பட்ட மக்களையும் போராளிகளையும் விழுப்புணர்வு அடைஞ்சவர்களையும் பராமரிக்கிறதா இந்த வேலை அதுக்கு காசு வந்துடணும் மாத்தையாக்கு இந்த பொறுப்பை கொடுத்துட்டு என்ன சொன்னவர் பேச்சுவார்த்தைக்கு பிரவேதாட்டி அனுப்பிக்கல மாத்தையா நீ இந்த பேச்சுவார்த்தையில பேசி ஒரு நல்ல தீர்வு எடுத்து கொடுத்துட்டு என்ன ஜனத்துக்கு எனக்கு காசு ஒதுக்கி தந்துரு ஒரு சொன்னவரும் யாராவது இருந்தா வந்து இந்த புலியாவது ஒரு ஏதாவது சொன்னவர் நான் கதைக்க வந்தது தலைவர் பிரபாகரனை பற்றி தவறான ஒரு வரலாற்றை கொன்றாத எங்க மிக உன்னதமான உண்மையான தலைவன் அவனை வச்சு இந்த போராட்டத்தை வெல்ல தெரியாத முட்டாள் கூட்டங்கள் இருந்து முட்டாள் வேலை பார்த்ததுக்கு தலைவன் நீங்க புல சொல்லாதீங்க எனக்கும் தலை இருக்கு உங்களுக்கும் தலை இருக்கு எல்லாருக்கும் தலை இருக்கு உங்களோட வேலை சிந்திக்கிறபடியா எல்லாத்தையும் நீங்க செய்யறீங்க உங்களோட மூளை சொல்றதும் படியா நீங்க பேசுறீங்க சில வேலை உங்களோட மனச்சாட்சி சொல்றபடியா நடந்து இதுக்கு பொறுப்பு கூட்டு பொறுப்பையா இது விடுதலை புலிகள் இயக்கத்தின் மத்திய குழு மட்டுமல்ல அதுக்கு வெளியில இருந்த புத்திஜீவிகள் அவர்கள் அமெரிக்கால இருந்து கொண்டு உருத்ரகுமாரனும் நோர்வேல இருந்து கொண்டு எங்களது புதிய தேசிய தலைவர் என்ற அளவில் தன்னை காட்டிக் கொண்டிருக்கிற என்ன பேர் தமிழ்நெற்றியா இவையெல்லாம் என்ன சொன்னது கையெழுத்து வச்சுட்டான் கருணா துரோகி முடிச்சு விடுனாங்க கருணா போனான் துரோகியா நாங்க முடிச்சது தலைவர் ஒண்ணுக்குறீங்க தலைவரும் அப்பாவி போராளிகளை வேன் குற்றம் சாட்டுறீங்க நாங்கள் விடுதலைக்காக போராட வந்ததும் உண்மையானதும் நேர்மையானதும் பிள்ளையா ஏன் நான் 2010ஆம் ஆண்டு வெளியில வந்தான் எனக்கு தெரியும் இதையெல்லாம் நாங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் வேறும் நாங்கள் சொல்லித்தான் ஆகணும்ன்றதான் வந்த நாங்கள் தலைவர் தன்னுடைய வேலையை சரியா செய்தவர் போராளிகளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செய்யலையோ பொறுப்பை புடுங்கிறவர் கலைச்சவர் இயக்கத்தை விட்டு என்ன செய்யணுமோ இயக்க தலைவராக செய்தவர் அரசியல் முடிவுகள் வந்து வெறுமனிய தலைவர் மட்டும் எடுக்கிறது இல்லை வெளியில இருந்து வர்ற கருத்துக்களோட பகுப்பு நீங்கள் கூடி முடிவு எடுக்கும் போது அங்க வர்ற முடிவு எடுப்பார்கள் அதுக்கு சரியான ஒரு சங்கரண்ணை இருக்கும் வரையும் அப்படி சில இருக்கும் வரையும் அண்ணா கொஞ்சம் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய இருந்தது பிற்காலத்திலே அவர் வந்து கேபி என்ன சொன்னவர் அவருக்கு பக்கத்துல இருந்தவர்கள் சொன்னதை அவர் கேட்டு விட்டார் கேபி அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கு முதல் அவரோட ஒரு அரை மனத்தியாலம் ஒரு நேர்காணல் ஒன்று செய்யக்குள்ள அவர் சொன்னதா அதுதான் கேபி சொன்னது உண்மை என்னய்யா காதுக்கு இருந்து கத்தி கொண்டிருக்கிறோம் சொல்றது கேட்கிறோம் இங்கே ஒரு கத்துறது இப்படி போய் கட்டு கொண்டிருக்கிறோம் இருக்க முடியுமோ ஆறு பிள்ளை எவன் பிள்ளை என்று நான் இப்ப சொல்ல வரையில முடிஞ்சது சரிதானே ஆனா என்ன செய்தவர் தலைவர் கடைசியாயும் நடேசனையை கூப்பிட்டு நடேசன் முன்னோட்டு நிக்கிறாக்களை கூட்டிக்கொண்டே நீ ராணுவத்துக்கு சரணடையா சொன்னது நடேசனுக்கும் தெரியாது கடைசி நிமிஷம் வரையும் நாங்கள் போய் சரணடைய போறோம் நடேசனுக்கும் தெரியாது நான் பகிரங்கமா சொல்றேன் ஐயா இந்த தொழில்நுட்பம் உள்ள கனடிய உளவுத்துறை 1000 தேடி கண்டுபிடிங்க 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பின்னேரம் ஒரு 16 நினைக்கிறேன் 16ஆம் தேதியோ 17ஆம் தேதி மறந்து போறோம் இப்ப ஒரு தொலைபேசி 15ஆம் தேதி எங்களுக்கு தீவிரமா சொல்லி போட்டார்கள் இயக்கம் இங்கே முடியுது இயக்கம் இங்கே முடியுது இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய தீர்வை புலம்பெயர்ந்த நாட்டு மக்களின் ஆதரவோட பெற்றுக் கொடுக்கறதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கன்னு சொல்லி முடிச்சு போட்டார் பேருந்து 16ஆம் தேதியோ 17ஆம் தேதி எனக்கு 17ஆம் தேதி நினைக்கிறேன் எனக்கு வழியா இப்ப மறந்து போறேன் 17 தான் ஞாபகம் எனக்கு ஒரு தொலைபேசி இலக்கம் ஒரு போன் பண்ணி சொன்னார்கள் உங்களோட இலக்கம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது இதுதான் கோட் நாங்கள் புதுக்கோட் ஒன்று தாரம் இதுதான் புதுக்கோட் நாங்கள் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளை வந்து தொடர்பெடுப்போம் நாங்கள் தொடர்ந்து செயல்பட போறோம் நாங்கள் சந்திப்போம் அதுக்கு பிறகு செய்தி வருது புலிகளின் சமாதான செயலகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் துறையினரும் சரணடைந்தார்கள் போட்டு தள்ளி விட்டார்கள் பிறகு நாங்கள் தேடிக்கொண்டு போனால் பசில் ராஜபக்ச தரப்பிட்ட இருந்து வருது தகவல் எங்கள் மீது குற்றம் சொல்லாதீங்க உங்களோட சம்பந்தம் கேட்டாங்க அவர்கள் தலையடிகளை வச்சிருக்காதீங்க சொன்னார்கள் தலையடிகள் எங்களுக்கு நாங்கள் பரவல் போட்டோம் அப்ப நீங்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நான் சொன்ன இந்த 5 குற்றச்சாட்டுகளும் இன்றைக்கு சுமந்திரன் தலைமைக்கு வந்ததுக்கு கூட வந்திருக்கு நான் இன்றைக்கு கேட்கிறேன் இந்த புள்ளியிலிருந்து முன்னோக்கி செல்வோம் என்ற சித்தாந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் சரி இந்த புள்ளியிலிருந்து முன்னோக்கி போவோம் பின்னால் உள்ளது எல்லாத்தையும் விடுவோம் இந்த புள்ளியிலிருந்து முன்னோக்கி செல்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற பரிந்துரைகளை இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய விடுதலை புலிகள் இயக்கத்தின் சார்பில் நாங்க வைக்கிறோம் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீங்களாக இருந்தா அதுக்கு பிறகு வாங்க போராளிகளோட கதைக்கிறது அது இல்லாம நீங்க போராளிகளை அங்கே கூப்பிட்டு கதைக்கிறது நான் யாராவது 2 போராளிக்கு காசை கொடுத்துட்டு அவர்கள் ஒரு துண்டு பிரசுரத்தை வெளியிட்டு போராளிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சந்திக்கிறார்கள் என்று கூட்டம் நடத்துறது அப்புறம் நாங்கள் 4 பேரை அதுக்குள்ளே அனுப்பி கிளியுங்கடா கேளுங்கடான்னு கேள்வி கேட்க வைக்கிறது
இதெல்லாம் எங்களை நாங்கள் இழிவுபடுத்துற வேலை. நடைமுறை அரசியலை பார்த்தோம்னா முலமதி அன்றைக்கே 2009 யுத்தம் முடியக்குள்ளேயே உங்களோட கேட்க வேண்டிய அவசியம் இருக்கல, தலையடிகள் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டார் சம்பந்தம். ஆனா நீங்கள் இப்ப நீங்க அவர்களை கண்ட்ரோல் பண்ணலாம நினைக்கிறீங்களோ? அன்றைக்கு எங்களுடைய சரணடைந்த போராளிகளை, அரசியல் துறையினரை படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்த அரசியல் கட்சியினுடைய இன்றைய தலைவனோ செயலாளனோ எதுக்காக வாரான்? எங்களோட போராளிகளை தேடி எதுக்கு வாரான்? என்ன தேவை இருக்கு உனக்கு? நாங்கள் எங்களோட போராளிகளுக்கு சொல்றோம், இது நீங்கள் அரசியல் கண்டு நீங்க சொல்றீங்க போராளிகளுக்கு சொல்றீங்க, இதையோட போய் சேர வேண்டாம். இப்ப புனித பூமி மக்கள் கட்சியோட நான் தொடர்பு கொண்டு நேற்று முதல் நாள் காய்ச்சிறேன். அவருடைய கடமையா தான் நான் காய்ச்சிறேன். அப்ப என்ன தெரிஞ்சவர்களும் இருக்கிறேன், மூத்த போராளிகள் ஒரு சிலர் என்ன தெரிஞ்ச வரைக்கலாம், அதுல போசண்ண போல சிரிக்கலாம். அப்ப நான் சொன்னேன், நீங்கள் அரசியல் என்று சொல்லி போட்டு படுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் அரசியல் இல்லை. நீங்கள் வெளியில வந்து செயற்படுங்க, வெளியில வந்து அறிவியுங்க. வெளிநாடுகள்ல யாரும் உங்களுக்காக கதைப்பார்கள், யாரும் உங்களுடைய அரசியல் ஏற்றுக்கிறார்கள் அறிவியுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. சும்மா இருந்து கொண்டு காசு இல்ல ஒன்றும் செய்யலாது, காசு இல்லாம ஒன்றும் செய்யலாது. அரசியல் கட்சி நடத்துறதுக்கு பெருந்த காசு வேணும், பிரச்சாரங்கள் நடத்துறது, கூட்டம் நடத்துறதுன்னா காசு வேணும். அங்க தாயகத்துல ஒதுக்கான காசு எல்லாம் அவனுக்கு இல்லாது. நாம் தமிழர் கட்சியை நடத்துறதுக்கு வெளிநாடுகள்ட்ட இருந்தால் காசு எடுக்கிறான் சீமான். நீங்கள் வெளியில வந்து அறிவிங்கன்னு சொல்லி நான் நேற்று போசனுக்கு சொன்னேன், போசனைக்கு சொன்னேன். சொல்லு, கட்சி தலைவருக்கு சொல்லு, அதாவது ஜேம்ஸுக்கு சொல்லு. அப்ப நீங்க இப்ப கிட்டத்தட்ட தமிழரசு கட்சியை திருத்தி வழிக்கு கொண்டு வரலாம் அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டீங்க. தமிழரசு கட்சியை திருத்தி வழிக்கு கொண்டு வர முடியாது என்று நாங்கள் எங்கட மக்களுக்கு சொல்றோம். ஆனால் இந்த இடத்திலும் நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்றோம், இனிமேல் தமிழர்களுக்கு தலைமை தாங்கிறதா இருந்தா அது நாங்கள் தான் தாங்குவோம். உங்களுக்கு பின்னால் நாங்க வந்து நிக்க முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பின்னால இந்த தமிழரசு கட்சிக்கு பின்னால போய் நிக்க சொல்லி எந்த கட்சிக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு பின்னால நாங்கள் இபிஆர்ல கொண்டு விட்டு நாங்கள் செலவை கொண்டு விட்டு நாங்கள் பிற்காலத்துல மெல்ல மெல்ல டாக்டர் சிவானந்தாவையும் சித்தார்த்தனையும் சத்தம் இல்லாமல் கொண்டு உள்ளுக்கு விடுறதுக்கு இருந்து நாங்கள் காலச்சூழலை பொறுத்து நாங்கள் அதை செய்யத்தான் இருந்து நாங்கள். ஆனால் நீங்கள் செய்தது என்ன வேலை? விடுதலை புலிகள் 2010ஆம் ஆண்டு தேர்தல் திணைக்களத்தில் போய் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணியில் இப்போதைய நிலை என்னென்று தேடுகிறார்கள் என்று சொன்னதும் போய் இலங்கை ராணுவத்துக்கும் உளவுத்துறைக்கும் கோட்டபாயாக்கும் எல்லாருக்கும் சொல்லி தேர்தல் தாப்பில இருந்து கட்சியின் பேர் அகற்றினியல், உங்களோட கட்சிக்குள்ள இருந்து உங்களோட கூட்டமைப்பில இருந்து சும்மா கயந்திரகுமார வெளியில் எடுத்தியல், யாழ்ப்பாணத்துக்கு போய் நின்று புலிவாசம் போட்டு சொன்னீர்கள். அவன் கேட்டான் தனக்கு ஆக்கள் வேணும், ஆக்களை அனுப்பிட்டு சொல்லி சொன்னான். அப்படி போட்ட பொழுது சிவராஜா கயந்திரன், நோர்வேல இருந்த சிவராஜா கயந்திரன் ரோகான் குணரட்னோட கழிச்சு திருப்பி கூடி கொண்டியல் விடுதலை புலிகளை தூக்கி குப்பையில வீசி விட்டு தமிழ் தேசிய என்ற சொல்ல போட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லி போட்டு போயிருந்தீர்கள். ஜனநாயக போராளிகள் 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டார்கள். 2017ஆம் ஆண்டு திலீபன் வழியில் வருகிறோம் என்ற கோஷத்தை தலைப்பாக கொண்டு ஒரு 10 பாடல்கள் கொண்டு எங்களுடைய அரசியல் எப்படி இருக்கணும் என்று நான் ஒரு இருவட்டை தயாரிச்சு வெளியிட்டேன். திலீபன் வழியில் வருகிறோம் என்றதை கொண்டு வந்தேன். திலீபன்னைக்கான நினைவு நிகழ்ச்சி அங்க செய்ய வேணும் என்று சொல்லி ஜனநாயக போராளிகளுக்கு நிர்பந்தம் கொடுத்தேன். அவங்க அதை செய்யறதுக்கு பாதுகாப்பு பிரச்சனைக்காக கயந்திரகுமாராக்கள்கிட்ட போறார்கள். அவங்க திலீபனுடைய நிகழ்ச்சியையும் பறிச்சாங்க, திலீபன் வழியிலையும் பறிச்சாங்க, எல்லாத்தையும் பறிச்சு போட்டாங்க. பறிச்சு போட்டு அடிச்சு கலைஞ்சு விட்டாங்க. இன்னைக்கு வேந்திரன் நிக்கிற செருப்பங்க நிக்கிறான். இவன் போராளிகிட்ட தானே சொல்லலாமா? போராளிகிட்ட தானே சொல்லலாமா? அரிய நேத்திரனை பொது வேட்பாளராக நிறுத்தி போட்டு அரியநேத்திரனுக்கு என்ன மரியாதை கொடுத்தவன்? விடுதலை புலிகளின் பேர்ல வேந்தன் ஜனநாயக போராளிகள் கட்சி எதுக்காக ஊடகத்துல வச்சிருந்தாங்க? இவங்க விடுதலை புலிகளின் பேர்ல செயற்பட இல்லை. ஐயா, எங்களை வளர்த்தது பிரபாகரன். நாங்கள் சரி என்றா சொல்லுவோம், பிள்ளை என்றா சொல்லுவோம். நாங்கள் வாழை பற்றி சாவை பற்றி எல்லாம் சிந்திக்கிறவர்கள் இல்லை. எங்களுடைய இனத்தை பற்றி மட்டும் தான் நாங்கள் சிந்திப்போம். எங்களுடைய இயக்கத்தில் இருக்கிறவன் பிள்ளையாண்டாலும் பிள்ளைதான், வெளியில இருக்கிறவன் பிள்ளையாண்டாலும் பிள்ளைதான். இந்த அரசியலை வந்து இவர்கள் எதிரிகளுக்கு சேவகம் செய்தது போல செய்து இந்த 16 ஆண்டை நாசம் செய்தவர்கள். அதுக்கு முக்கிய பொறுப்பேற்க வேண்டியது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை சக்தியாக இருந்த தமிழரசு கட்சி. தமிழரசு கட்சி சரி, நீங்கள் கயந்திரகுமாரை உடைச்சியல் சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்ன கேட்டவர்? ஒரு யாப்பை நாங்கள் எழுதி யாப்புக்கு கீழே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்து சுழற்சி முறை தலைமைத்துவத்துக்கு கீழே கட்சிகள் எல்லாத்துக்கும் வாய்ப்பு வழங்கி நாங்கள் ஒரு வலிமை மிக்க அரசியலாக இதை முன்கொண்டு வருவோம் என்றுதானே சொன்னவர். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அப்பொழுதே நாங்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரனோட கட்சி விடுதலை புலிகள் இயக்க போராளிகள் இன்றைக்கு இருக்கிற காக்கான உட்பட்ட மூத்த போராளிகள் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு கட்சியை பதிவு செய்து மற்ற போராளிகளை கூப்பிட்டு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு எங்களுக்கு 1000 போராளிகள், எங்களுக்கு 25 பேர் காணும், 50 பேர் காணும். ஒரு கட்சி நடத்துறதுக்கு அவ்வளவு கரைபேறுதே இல்லை. கட்சியின் மெம்பர்களாக மிச்ச போராளி எல்லாரையும் இருங்கன்னு சொல்லி போட்டு சரியானவர்களை முக்கியமானவர்களை சரியானவர்களை வச்சு கட்சியை நடத்தி போட்டு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைஞ்சு சுழற்சி முறை தலைமத்தில் எங்களுக்கு தலைமை வர்ற காலத்துல நாங்கள் சாதிச்சு காட்டியிருப்போம். எங்களுடைய அந்த புதிய கட்சி புனித பூமி கட்சி வந்து இந்த விடுதலை புலிகளின் அரசியலை முன்னெடுக்கும் என்று நீங்க நம்புறீங்களா? ஐயா, புனித பூமி மக்கள் கட்சியை ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு அதை வழிநடத்தவும் ஆலோசனை சொல்றதுக்கும் தலைவர் பிரபாகரன் எங்களை போன்றவர்களை விட்டுட்டு தான் போயிருக்கிறார் உயிரோட. அந்த கட்சியில் உள்ளவர்கள் அதுக்கு தயாராக வர வேணும்.
அவர்கள் வெளிப்படையாக பொது வழியில் வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் தங்களுக்கான நிதி உதவி பங்களிப்பை செய்யும் சொல்லி வெளிப்படையாக கேட்க வேணும். இலங்கை அரசாங்கத்தோட அவர்கள் போய் பேச வேணும். இன்றைக்கு ஜேவிபியோட போய் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுல ஏதாவது நடந்திருக்கா இதுவரைக்கும்? என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. ஆனால் நான் இந்த ஊடகத்தினூடாகவும் அவர்களுக்கு இதை சொல்றேன். இன்னைக்கு விடுதலை புலிகள் கட்சியினுடைய ஊடகங்கள்ல அறியக்கூடிய பிரமுகராக இருக்கிறது நீங்கள். அப்ப உங்களோட தொடர்பு இல்லாமல் அவர்கள் எழுந்தமானமாக இப்படி செய்யணுமா அல்லது வேறு யாரோடைய தொடர்பு வச்சிருக்கணுமா? தீபாவளன் 2010 ஆண்டு நான் பொது வழிக்கு வந்த போது விடுதலை புலிகள் என்ற அடையாளம் வெளியில் பேசப்படாத ஒரு மௌனமாகிவிட்டது. கேபியை கைது செய்து விட்டார்கள். அப்ப யாரோ ஒரு போராளி வெளியில வர வேணும். பார்த்தோம் யாருமே வர இல்லை. வந்துதான் ஆகணும் என்றுதான் நான் வெளியில வந்தனால் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது எல்லா போராளிகளுக்கும் மனச்சாட்சிக்கு தெரியும். இன்னைக்கு இந்த ஊடகங்களை நான் வந்து பேசுறதுல இருந்து எங்கட மக்களுக்கும் நான் யார் எப்படி இருந்திருப்பேன், எப்படி இந்த இயக்கம் இருந்த காலத்தில் எப்படி வளர்க்கப்பட்டிருப்பேன் அவர்களுக்கு தெரியும். முல்லைமதி ஒரு புலிகளின் சிந்தனையாளர் என்று சொல்றதுக்கு உங்களுக்கு மனம் வந்திருக்குது தானே. புலிகள் பாசிசவாதிகள் என்று சொன்ன நீங்கள் புலிகளின் சிந்தனையாளர் என்று பாசிசவாத சிந்தனையாளர். நான் ஒரு நாள் அந்த வார்த்தையை பாவிக்கிறேன். எங்கட ஊடகங்கள்ல வந்து ஆக்கள் சொல்லி இருக்கிறோம். என்னவோ இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அந்த வாய்ப்பை அதாவது நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். அதாவது நீங்கள் எங்களை விமர்சிக்கிறவர்களாக இருந்தாலும் உங்களுடைய ஊடகத்தில் எங்களுக்கு ஒரு இடம் தந்திருக்கிறது நாங்கள் பாராட்டு. சரிதான், எங்களுக்கு யாரா பேசுறவர்களோட போய் பேசுறதாலே அது பெரிய அரசியலாகும் என்று நாங்கள் நம்புறவர்கள் இல்லை. அப்படி நம்புறதுக்கு நாங்கள் முட்டாள்கள். அதுல எந்த பயணம் இருக்கும் என்று நானும் நினைக்கிறேன். இன்றைக்கு நான் பார்க்கிற அளவில் இந்த லங்காசிரிக்குல இருந்து ஊடகப்பு நிகழ்ச்சியை செய்கிற தமிழரசு அவன் தான் ஒரு நல்ல ஒரு ஊடகவியலாளனாக எனக்கு தெரிஞ்சு வெளியில தங்களோட தமிழர் ஊடகங்கள்ல ஒரு நடுநிலைமையாக பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்ன்றது மாற்று கருத்து இல்ல. சுதந்திரத்துக்கு எதிராக வர்த்தெடுக்கிறான்றதுக்காக நான் இதை சொல்லல. அவர் ஆதாரங்களோட நிறுவனங்களோட ஊடகவியலாளனாக தன் கருத்துக்களை பதிவு செய்கிறார். மற்றபடி அதுக்கப்பால எங்களுடைய எதிரியாக எங்களை விமர்சிக்கிறவராக எல்லாராலும் பார்க்கப்படுற தேசந்திரையில வந்து எங்களால் கதைக்க முடியும். இது வேறு ஒன்றும் எங்களுக்கு மற்ற இடங்கள்ல காத்தடிக்கிற பக்கம் தூத்தி கொண்டிருக்கிற வேலையை செய்கிறோம். இது மக்களுக்கும் விளங்காது, அரசியலாயும் பெறாது. ஆகவே தமிழரசு கட்சிக்கு நாங்கள் பகிரங்கமாக இந்த ஊடகத்தினூடாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். சுமந்திரன் இதே ஊடக பொது வழியில் இன்னொரு பக்கத்துல இந்தியாவை வந்திருந்து என்னோட பேச முடியுமாண்டாவா? வந்து வாங்க பேசுவோம், வாங்க சுமந்திரன் பேசுவோம். நீ உங்களோட கட்சியில எங்கட போராளிகளை இணைய சொல்லி கேட்கறதுக்கு எங்கட போராளிகள் என்ன தமிழரசு கட்சி உறுப்பினர்களா அல்ல தமிழரசு கட்சிக்காக பிறந்தவர்களா? நாங்க தமிழரசு கட்சிக்காக எங்கட போராளிகள் போராடி கையகால இழந்தார்களா? தமிழரசு கட்சிக்காக எங்கட போராளிகள் வாழ்வு இழந்தார்களா? தமிழரசு கட்சி இந்த 16 ஆண்டு காலம் நீங்கள் இருக்கும் பொழுதுதான் எங்கட போராளிகள் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மண்ணில். நீங்கள் ஒரு சரியானவர்களாக இருந்தால் பிபிசியில நாங்கள் சில விடயங்களை பொது வழியில சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. பிபிசியில இருந்து மிக சொக்கராதனாக்கள் இந்த 2009 ஆண்டு முள்ளிவாய்க்கால் இந்த இயக்கம் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து ஒரு பெட்டக நிகழ்ச்சி செய்தார். தமிழர்கள் நன்றி உணர்வோடு இந்த எஞ்சி வந்த போராளிகளை சிறப்பாக நடத்த தவறுவீர்களாக இருந்தால் அது நீங்கள் செய்கிற துரோகமாக மாறும் என்றதை அவர்கள் நாளைக்கு என்ன முடிவெடுத்து எப்படி செயற்பட வேண்டும் என்றதை நீங்கள் தான் முடிவெடுப்பீர்கள் என்று சொன்னார். எங்களுடைய போராளிகள் என்ன செய்வார்கள்? களவெடுக்கணுமா, கொள்ளடிக்கணுமா? துளசி வந்து சொல்ல இல்லையா? எக்கச்சி சந்தியில போய் ஒரு 2 கை காட்டுறாள், யாரென்று கேட்டால் நேற்று விடுதலை புலி இயக்கத்தில் இருந்தவள் இன்றைக்கு பிரச்சாரம் செய்யறாள் சொல்லி ஒரு கதை சொன்னான் தெரியுமா? நான் இன்றைக்கு அவன் பேரை அவன் அனுமதியை கேட்டு போட்டு சொல்றேன். புளியங்குளத்தில இருந்து யாழ்ப்பாணம் போய் கொண்டிருந்தவன் பஸ்ல கிளிநொச்சியில போய் பஸ் நிற்கும் பொழுது பார்த்தா எங்களுடைய இயக்கத்தில இருந்து ஒரு பெண் போராளி ரோட்டரில் நிற்கிறாள். என்னத்துக்கு நிற்கிறாள் சொல்லி அப்படி என்னோட காய்ச்சி கொண்டிருந்தவன் போன பக்கத்துக்குள்ள வச்சுட்டு அவனோட போய் கதைக்கிறான். உடனடியாக நான் அவனோட காய்ச்சி ஆளை கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு சில உதவிகளை செய்து அந்த துன்ப நிலையில இருந்து அந்த போராளியை நான் மீட்டு விட்டேன். பேரெல்லாம் நான் சொல்ல வேண்டியது எனக்கு இல்லை. சோ பல நூற்றுக்கணக்கான அளவுக்கு இந்த மண்ணின் விடுதலைக்காக தங்களை அர்ப்பணிச்ச அந்த போராளிகளை நீங்கள் எந்த இடத்துல மதிச்ச? நீங்கள் உங்களுக்கு வாக்கு பொறுக்கிறதுக்கு பொறுக்கீங்களாக எங்க போராளிகளை வந்து கேட்கிறீங்களா? உங்களுக்கு வெக்கமான ரோசம் சூடுதூரம் இருக்கா? சூழ்நிலை கைதிகளாக இருக்கிற எங்க போராளிகளுக்கு ஆசை இல்லையா? பாசம் இல்லையா? அவர்கள் மனிதர்கள் இல்லையா? அவர்களுக்கு வாழ்க்கை தேவை இல்லையா? உங்களுடைய அரசியல் கட்சிக்கு பின்னால வந்திருந்தால் அவர்களுக்கு பேர் போல் கிடைக்கும் வர விரும்பக்கூடாது. அவர்கள் நயவஞ்சவர்களை நீங்கள் எப்படி உங்களோட கட்சிக்கு பின்னால கூப்பிடுறீர்கள்? நீங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்து? நீங்கள் புலிகள் இயக்கத்தை தான் அழிச்சியல் பயங்கரவாதிகள் என்று சொன்னீங்க. நீங்கள் ஒரு மாற்று இதொண்ட நீங்கள் உருவாக்கலையோ? மாற்றுக்களை நாங்கள் உருவாக்குறோம் ஐயா. உளவியல் போர் புலனாய்வு துறைகள் நடவடிக்கைகளாலே அதுகளை எல்லாம் எங்களால் நிர்வகிக்க முடியாமல் இருக்கு. இப்ப ஜனநாயக போராளிகள் என்றது ஒரு நல்ல பேர். ஜனநாயக போராளிகள் யார்? ஜனநாயக போராளிகள் என்றால் புலிகள் இன்னும் மரபுற பொருள் இருக்கு. அது ஒரு அழகான பேர், ஜனநாயக போராளிகள். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டதான் ஐயா. நான் போய் 2017 ஆண்டு திலீபனின் வழியில் வருகிறோம் இல்லையா பேர் வச்சேன். அந்த அரசியலுக்கு பேர் திலீபனின் வழியில் வருகிறோம். திலீபன் என்ன செய்தவன்? திலீபன் எப்படி இந்த மண்ணுக்காக தன்னை ஆயுதியாக்கினவன்? திலீபனுடைய வழி எது? திலீபன் வழியில் வருகிறோம் என்று பேர் வைக்கிறேன். கயேந்திரகுமாராக்கிட்ட பறி கொடுக்குறாங்க. அந்த பேரை காப்பாற்ற துப்பில்லாதவங்க. திலீபன் இந்த நினைவிடத்தை காப்பாற்ற துப்பில்லாதவங்க. நான் பாட்டு எழுதி வெளியிட்டான். இதுல நீங்கள் அந்த பாட்டை இணைங்கோ. அந்த பாட்டு எழுதி வெளியிட்டு வீடியோல போட்டிருக்கிறேன். குப்பைக்குள் கிடக்கிறான் திலீபன்.
அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களா எங்களை திலீபன் பேரை பறிச்சு அரசியல் நடத்துற உங்களோட 4 விடுதலை புலி இயக்கத்துல இந்த முன்னாள் போராளிகள் 4 பேரை நீங்கள் கூப்பிட்டு வச்சிருந்தா நீங்கள் விடுதலை புலிகளா? இன்னைக்கு தமிழ் நித்தியா இயக்கத்துல இருந்து 90லயோ 91 விலத்தின கயனை கூப்பிட்டு வச்சு கொண்டு புலிகளின் மத்திய குழு பிரதிநிதி மாதிரி காய்ச்சி கொண்டிருந்தா விடுதலை புலிகள் ஆயிடுவீங்களா? அப்படி ஆக முடியாது. தனியா முல்லைமதி விடுதலை புலி இல்லை. விடுதலை புலியா இருக்கலாம் முல்லைமதி, விடுதலை புலிகள் இல்லை. விடுதலை புலிகள் என்றால் அது பன்மை, எல்லா போராளிகளும் சேர்ந்ததுதான். விடுதலை புலிகள் இயக்கம்ன்றது பலருடைய ஒரு கூட்டு இயக்கம். அதுக்கு தலைவர் இருக்கலாம், யாரும் இருக்கலாம். அது இயக்கம் இயக்க அரசியலுக்கு நீங்க வந்தா தான் இயக்கம், தனித்தனியாக்கள் இல்லை. விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து தானாக விலத்தினாலோ இயக்கம் விலத்தினாலோ அதுக்கு பிறகு அவருக்கும் இயக்கத்துக்கும் சம்பந்தம். 2009 மே 18 சரணடைய சொன்ன அரசியல் துறையை சேர்ந்தவர்கள் தங்களை போராளிகள் என்று சொல்ல முடியும். எங்களை போன்று எதிரியிடம் சரணடையாமல் இருக்கிற போராளிகள் தங்களை போராளிகள் என்று நிறுவி நான் சரணடையல்ல, எதிரிட்ட போயில்ல, நான் இங்க இருக்கிறேன், நான் போராளி என்று சொல்ல தகுதி உண்டு சொல்றோம் மட்டும்தான் போராளி. மற்றும்படி நீங்கள் இருட்டுமடு கால வழி ஓடினால் என்ன, இரணப்பாலை காலை ஓடினா என்ன, இரணமடு காலை ஓடினாலும் நீ ஓடினா ஓடினது சரணடைஞ்சதான். ஆனா நாங்கள் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்றோம். இறுதி போர் இறுதி நாள்ல புதுக்குடியிருப்பு கிஞ்சால வந்த அப்புறம் இல்ல விஸ்வமுடைய கிஞ்சால வந்த அப்புறம் இந்த சண்டை வெல்லாது நாங்கள் அடிபட்டு சாரதை விட போய் சரணடைவோம் என்று சொல்லி குடும்பகாரர்களா இருந்தவர்கள் மற்றவர்கள் போய் சரணடைஞ்சது எல்லாம் நாங்கள் குற்றமாக்குறதே இல்லை. அப்படியானவர்கள் வந்து அண்ணன் இப்படி சூழ்நிலை நாங்கள் ஓடிட்டவன நாங்கள் தொடர்ந்து செயல்பட போறோம் என்று சொல்லி சொன்னால் ஓகே, முந்தைய என்ன செய்தி, என்ன வேலை செய்தி, உனக்கு என்ன பொறுப்புல என்ன வேலையை செய்ய முடியும், ஆளுமை என்ன திறமை என்று பார்ப்போம். அந்த பொறுப்புல கொடுக்குறதுக்கு நாங்கள் தயார். ஜனநாயக வழியில இந்த அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் தயார். நான் கனடாவில் இருக்கிறேன். நான் இந்த அரசியலுக்கு வரப்போறது இல்லை. ஆனால் நான் துணிஞ்சு வந்து நான் 2010ஆம் ஆண்டு வழியில வந்து கனடா போல புலிகளை தடை செய்திருக்கிற ஒரு நாட்டில் என்று சொன்னான் இல்லோ. நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவன், தலைவர் அனுப்பி தலைஞ்சு வந்தனான்னு சொன்னான் இல்லோ. என்ன இப்படி சிறையில போட்டிருந்தா நீங்கள் யாரும் வந்து என்ன பார்த்திருக்க மாட்டீங்களானே. நான் சிறையில நடந்திருக்க வேணும். ஆனா நான் வந்து நின்றேன். ஏன் இத்தனை மாவீரர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்புகள், இறுதி வரை போராடி போட்டு சரணடைஞ்ச அந்த போராளிகள், இந்த போராளிகளை விட உன்னதமான மக்கள், நாங்கள் ஒரு தேசிய இனம். இப்படி நாங்கள் இந்த போராட்டத்தை ஏதோ பிரதிநிதித்துவம் கொண்டவர்கள் கேபியை பிடிச்சார்கள், கேபி எந்தி கொண்டு போட்டார்கள். முடிஞ்சு போக முடியாது. நாங்கள் வந்துதான் ஆகணும், பேசித்தான் ஆகணும். சுமந்திரன் அவர்களை நாங்கள் பகிரங்க விவாதத்துக்கு அழைக்கிறோம். இந்த புள்ளியில் இருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் விடுதலை புலிகள் மக்கள் முன்னணி என்ற அரசியல் கட்சியை திருப்பி கொண்டு வர முடியுமா, அல்லது விடுதலை புலிகளின் பேரில் ஒரு அரசியல் கட்சியை கொண்டு வர முடியுமா என்று நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். புலோட் இயக்கம் இன்றைக்கு புலோட் இயக்கமா தமிழ்ல விடுதலை இயக்கம் என்றுதான் தேர்தல் திணைக்களத்துல பதிவில் இருக்கு. இபிஆர்ல அப்படித்தான் இருக்கு, புலோட் அப்படித்தான் இருக்கு, எல்லாரும் அப்படித்தான் இருக்கு. நீங்கள் ஒரு மிகப்பெரிய சட்டவேதை. நாங்கள் ரத்தம் சிந்தி போராடி உங்களுடைய கட்சியிட்டத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவத்தை தந்த நாங்கள். இப்ப தமிழர்கள் ஒரு கூட்டமைப்பா தான் செயல்பட வேணும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுங்கோ. வேணுமெண்டா நான் பேர் வாரன் இந்த பேரை கொடுங்கோ, அல்லது வேற போராளிகள் அங்க கலைவர் இருக்கிறார்கள் தாயகத்துல மூத்த போராளிகளுக்கு அவையோட பேரை கொடுங்கோ. நாங்கள் சொல்றோம் அவையோட வேலை பிரச்சனை இல்லை. காக்கா அண்ணன் யாராவது அவையில் 6வது பேர் அல்லது இந்த ஜேம்ஸ் வேறு வேறு புனித பூமி மக்கள் கட்சியை உருவாக்கி வச்சுக்கிற ஜேம்ஸ் வேறு வர வேணும். அவர் கூட்டிக்கொண்ட வையுங்க. ஒரு விடுதலை புலிகளோட சேர்த்து பேரை வையுங்க. லிபரேஷன் டைகர்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ற பேரை வையுங்க. ஏன் வைக்க கூடாது? லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் லிபரேஷன் டைகர்ஸ் ஏன் வைக்க கூடாது? விடுதலை புலி வந்தா என்னத்துக்கு விடுதலை? அனைத்து அடக்குமுறைகளிலும் இருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை, இருளுக்குள் இருந்து விடுதலை, அறியாமைக்குள் இருந்து விடுதலை. அதான் லிபரேஷன் டைகர்ஸ். அந்த புள்ளியோட நாங்கள் இதை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இந்த நேர்காணலை சுமந்திரன் கேட்க வேண்டும், தமிழரசு கட்சிக்காரர்கள் கேட்க வேண்டும். அவர்களுக்கு துணிவு இருந்தால், பேச அவர்களுக்கு ஆற்றல் இருந்தால், எங்களை கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா இருந்தால், விடுதலை புலிகள் இயக்க போராளியாவே கேட்கிறோம், வா பேசி பார்ப்போம், வாங்க பேசி பார்ப்போம். ஒருமையில் நான் கதைக்கவில்லை, மன்னித்து கொள்ள வேணும். நான் சுமந்திரன் அவர்கள் மீது எனக்கு ஒரு மரியாதை உண்டு. ஒரு மிகச்சிறந்த சட்டவாளர் என்ற வகையில், என்னோட வயசுக்கு மூத்த ஒரு அண்ணன் என்ற வகையில் அது மரியாதை இருக்கு. அண்ணன் தம்பி சகோதரம் இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இனத்துக்கு எதிராக வேண்டிய துரோகி என்ற வாகனத்தை தவிர வேறு எதுவும் நாங்கள் சொல்லுவோம். நன்றி முல்லமதி. நன்றி, வணக்கம்.